வணக்கம் தோழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன எல்ஐகே. எல்ஐகே இந்த படம் வந்து தள்ளி 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 போய் ஒரு வழியா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எப்பா எவ்வளோ நாள்ரா தள்ளி போவோம், இல்ல இல்ல எவ்வளவு வருஷம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா தள்ளி போயிடுச்சு. இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு ரிலீஸ் ஆனதுக்கு இது ஒரு ப்ராப்பரான ரிலீஸா, படம் ப்ராப்பரா செம்மையா இருக்கா தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது எஜ்ஜி ஸ்டைல். அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபர்ஸ்ட் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக 2017 இந்த படத்தை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சிவகார்த்திகேயன் வச்சு. பட் அப்போ அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் 2020 ஆச்சு, 21, 22, 23 லான்ச் பண்ணிட்டாங்க. திருப்பி பிரதீப் வச்சு ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறமே செகண்ட் படமே அவருக்கு இதாக இருந்தது. பட் ஆனால் தள்ளி தள்ளி போய் ஒரு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய எப்படி சொல்றது தடங்கள் எல்லாமே தாண்டி இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, யோகி பாபு, முக்கியமாக சீமான், அப்புறம் தலைவர் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு, கௌரி கிஷன் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மேஜரான ஒரு 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் எஸ்.ஜே. சூர்யாவும் தாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பிரதீப் வந்து அப்படியே கத்திட்டு பயங்கரமா அப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். பட் அந்த ஆக்டிங் ஆக்சுவலா செம்ம ஹிட். அதனால ஒரு 3 100 கோர்ஸ் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் கண்டிப்பாக 100 கோர்ஸ் அடிக்கிறதுக்கு எந்த வகையிலுமே குறை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக அவர் ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப செட்டிலாக இருந்தது. அதுதான் மேஜர் ப்ளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இது செகண்ட் படமாக வந்திருந்ததுன்னா மேபி அவரோட மக்களோட தாட் மாறி இருக்கும். ஏன்னா அவரால் செட்டிலாகவும் நடிக்க முடியும் அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருந்தாரு. அவருக்கு ஈக்குவலாக இல்லைங்க. ஆக்சுவலாக எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஈக்குவலாக இவர் நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நடிப்பு அரக்கன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ஹார்ட்டு, சோலு எல்லாமே அனிருத் தாங்க. சான்ஸே இல்லை. என்ன மாதிரி மியூசிக் அம்மா, அப்படியே தீமா 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 அப்படின்னு மைண்ட்ல ஓடினே இருக்கு எனக்கு. அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது செம்ம அஃபெக்ட் பண்ணிச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் எனக்கென யாரும் இல்லை, அதுக்கு மேல அப்படியே மெமரிஸ்லாம் கூட்டு வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் பின்னாடி போன மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி என்னதான் இவ்வளோ சூப்பரா இருந்தாலும் இந்த படத்தை பக்காவா எடுத்ததுக்கு காரணமே நம்மளோட டேரக்டர் தாங்க, விக்னேஷ் சிவன், அதாவது விக்கி. ஏன்னா சூப்பரா எடுத்திருக்காரு. அதாவது ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இந்த படத்தோட தாட்ஸ், அந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த சிஜி டீம் எல்லாருக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மேங்கோ விஎஃப்எக்ஸ் நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரவிவர்மன் சார், ஐயோ செம்ம விஷுவலுங்க, அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் முத்துராஜ் ஆர்ட் டைரக்டரு, இந்த மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். மேஜரா விக்கிக்கு தான். ஏன்னா அவரோட ஐடியா தான் இந்த படமே. அந்த ஐடியா அதாவது ஒரு ஆப்பா இல்ல ஹார்ட்டா அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் அப்புறம் ஒரு ப்ராப்பர் ரோம்காம் ட்ரீட் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ராம்காம் பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது இதில் கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் டப் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு ஈவெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லா டப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த படத்துல மேஜரா வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் போனோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் மாறும். ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம், அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கும் 2040 ஆக்சுவலாக இப்படி இருக்காது. இவ்வளோ வளர்ச்சி ஆகுமான்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்குலாம் வளர்ச்சி ஆகாது. ஜஸ்ட் நம்ம தாட்ஸ் தான். அப்புறம் அந்த கோலிவுட்னு அவர் வச்சிருந்தது இதெல்லாமே நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க. என்னடா அதே சொல்லுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் ஸ்பாய்லர் போட விரும்பல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் மிஸ்கின் கேமியோ பண்ணியிருக்காரு. அந்த கேமியோ நல்ல ஒரு 2 நிமிஷம் தான் வருவார். பட் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் யோகி பாபு கவுண்டர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆனந்த்ராஜ் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் சுனில் நடிச்சிருக்காரு, அவரும் நல்லா இருந்தார். விடிவி கணேஷ்லாம் ரொம்ப சின்ன சீன் தான், அவர் வந்து எதுவும் நல்ல இம்பேக்டாக இருந்தது. ஓவராலாக பிரதீப்புக்கு இது 4th 100 கோர் ஃபிலிமா இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துறது கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டியூடை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா டியூட் நிறைய பேருக்கு பிடிக்கல, ஆனால் இது நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மீம் நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் போட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க வலைபேச்சு அப்புறம் ஏகப்பட்ட பேருங்க இந்த இன்ஸ்டால ஃபேமஸாக இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு போட்டு நிறைய பேரை போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓவராலாக எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவாஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அவங்க வந்துடாதீங்க.